ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிதா வியூஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் தொக்கு இல்லை சிக்கன் கிரேவி எப்படி வேணால் சொல்லலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை தான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, அந்த கரம் மசாலா ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து தக்காளி 2த்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டு வெங்காயம் வதங்கினதும் நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்னென்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் வந்து நல்லா வதக்கிட்டு ஆயில் விட்டு அதை வந்து நம்ம வந்து மசாலா மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அதை தான் நம்ம வந்து இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். அந்த மிளகு, பச்சை மிளகாவோட காரமே இதுக்கு போதுமானது. வேணும்னா நம்ம அடிஷ்னலாக வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் ஆட் பண்ணணும். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்படி மசாலா அரைச்சி நம்ம சேர்த்து செய்யும்போது ரொம்பவே வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. இப்போ நம்ம சிக்கனில் வந்து ஆல்ரெடி தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து இது பண்ணி வச்சுருக்கோம், மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. சிக்கன் வந்து இதிலே கொஞ்சம் பாதி குக் ஆகணும். இப்போ நான் கலந்து விட்டு பாருங்கள், பாதி குக் ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதோடு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவு போதும். நான் இந்த டைமில் பாயில்டு எக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.